என்னால நம்பவே முடியல. ஒரு மட்டக்களப்பில் இப்படி ஒரு ஆள் இருக்காண்டு. என்னடாப்பா இதெல்லாம் பார்த்து ஒரு மாய் அடிக்கண்ணா இது. சொல்றாமாண்டு இதே நிலைமைனா இருக்காரு இருக்காரு. எனக்கு ஒரு கண்ணு இல்லை போண்டாப்பா என்ன நடந்து அது சின்ன பிரச்சனை போனது. நான் சாப்பாடு வந்தாங்க என்ன ஓலை வீட்டில் ஏழை எளியவர்களை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இது அதையும் தாண்டிய அவலக்கதை. கடவுளுக்கு கண்ணில்லையா? பிறப்பால் அங்கவீனமுற்று பிறந்து இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து இருக்கின்றாரே. வறுமையின் உச்சத்தில் இருந்து கொண்டு உணவு கிடைத்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை உணவு மாத்திரமே உண்கின்றார். காரணம் என்ன? அரசியல்வாதிகளே, செல்வந்தர்களே, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே, நம் தமிழ் உறவுகளே, இது உங்களின் கவனத்திற்கு. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் களுவன்கேணி அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு தான் வந்திருக்கின்றோம். இது களுவன்கேணியில் அக்கரை வீதி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடம். இந்த களுவன்கேணின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு போர்டர் பகுதி. அந்த பக்கம் ஃபுல்லாக காடு, இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனோமா இருந்தால் கடல் இருக்குது, கடற்கரை அப்படி வரும். என்னென்னு சொன்னால் இதில் இந்த பகுதியில் நிறைய குடும்பங்கள் வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது. நானுமே இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன் இந்த பகுதிக்கு. வரும்போது தான் தெரியும் இப்படி வறுமையிலையும் ஒரு குடும்பங்கள் இருக்குதாண்டு. வந்த வகையில் ஒரு அண்ணாவை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் போகிறோம். அந்த அண்ணா பார்த்துட்டிங்கன்னா அங்கவீனமுற்று உண்மையிலே கடுமையான முறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த அண்ணாவிற்கு இப்போது அத்தியாவசிய தேவையாக உணவும், அடுத்தது ஒரு டாய்லெட் வசதியும் வேணும். உணவை விட இவங்களுக்கு இப்போ மெயினாக இருக்கிறது டாய்லெட் வசதி தான். இவருக்கு எப்படியாவது செய்து கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்வையிடுங்க. அப்படியே போவோம். இப்போ எங்களை இந்த இடத்த அறிமுகப்படுத்தி இவங்களை கூட்டி வந்த இந்த தம்பி தான். தம்பியோட பேர் என்ன? மதுருஷன். இப்போ இது அக்கரை வீதி என்ன? அக்கரை வீதி. இந்த பகுதியில் நிறைய குடும்பங்கள் வறுமையில் இருக்கு என்ன? கடல் சைடு உள்ள வறுமையினார்கள் தான். அப்போ பார்த்துட்டீங்கன்னா நிறைய ஒரு சில அண்ணா ஒரு அக்கா என்ன தொடர்பு கொண்டு இருந்தாங்க. தம்பி இந்த பகுதி நீங்கள் கண்டிப்பாக வரணும். நீங்கள் முதலாவது நேரடியாக பார்வையிடுங்க. பார்வையிட்டதுக்கு பிறகு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கண்டு. அப்போ இப்போ தம்பி எங்களை உள்ள இப்போ அந்த வீட்டை காட்டுறதுக்காக வேண்டி வந்திருக்காரு. இப்போ எங்களுக்கு தெரியாது வீடு. அப்போ இந்த இதெல்லாம் போகணும் என்ன? போவோமா? சரி வாங்க அப்படியே போகலாம். பாருங்க, இந்த போற வழியை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் எப்படியான ஒரு பிரதேசம் உண்டு. இந்த வழியெல்லாம் போகணும். ஒரு அண்ணாவோட வளவுக்குள்ளால போயிட்டு தான் அந்த அண்ணா பார்க்கறதுக்காக போகணும். வீடு எல்லாமே சின்ன சின்ன வீடுகள் தான். உள்ளால அப்படியே போகணும். அந்த அருகே பாருங்க அந்த அண்ணாவோட வீடு. அண்ணா வாங்கண்ணா. அப்படி வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி சும்மா இருக்கீங்களா? மணல் சுடலையா உங்களுக்கு? பழையதுன்னு கை காய்ச்சிப்படுது. சரி காய்ச்சிப்படுது. இப்போ உங்களோட பேர் என்னண்ணா? என் பேரு ஜோதிலிங்கம். ஜோதிலிங்கம். உங்களுக்கு எத்தனை வயசு? 50 வயசு. 50 வயசு. 50 வருடமா இப்ப இந்த வீட்டுல இருக்கீங்க? இந்த வீட்டுல ஒன்றும் தராங்க இல்ல. எனக்கு ஒன்றும் தராங்க இல்ல. இந்த பாருங்க இப்படி 5 மாறாங்க போறாங்க. ஒன்றும் தராங்க இல்ல. ஒரு டொய்லெட் கேட்டா அதுவும் தராங்க இல்ல. ஒன்றும் தராங்க இல்ல. உங்களுக்கு என்ன அத்தியாவசியம்? டொய்லெட் தான் அத்தியாவசியம் தேவை. எனக்கு முக்கியமா டொய்லெட்டும் சாப்பாடும் வேணும். சாப்பாடு வேணும். சாப்பாடும் டொய்லெட் தான் வேணும். இல்ல அங்க போகணும், சவுல காட்டுல போகணும். போய் போறேன்டா. நீங்க இப்படி நடப்பேல? நீங்க இப்படியா போறேன்? தவுண்டு தான் போறேன். தவுண்டு போறேன். சுடு அது நல்ல காலம் காய்ச்சி போயிடுது கை. இல்ல அடி சரி கஷ்டம் தான். வைத்தண்டா. காலையில என்ன சாப்பிட்டு நீங்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் சாப்பிடலையா? ஒன்றும் இல்லை. காய் சாப்பிட வச்சுக்கீங்க? காயும் இல்லை. இப்படிதான் அந்த ஜீவர காசு வந்தா தான் போய் எடுக்கிறேன். எவ்வளவு வரும் இங்கே காசு? சின்னத்துல 10,000 தராங்க. அப்படிதான் தராங்க. வேற ஒன்றும் இங்க வராங்க. இந்த எத்தனை பேர் வந்தவங்க பாரு ஒன்றும் இல்லை.
இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நம்ம உறவுகளுக்கு காட்டு தண்ணி வேணும். நீங்க இப்ப போகும்போது எப்படி போறீங்கன்றது அந்த காட்டுக்கு போகும்போது என்ன காட்டு தான் இப்ப டாய்லெட் போக போறீங்க. காட்டுக்கா போறேன். அதுல நீங்க இப்ப நடந்து காட்டுங்கண்ணா. அப்ப நீங்க நடந்த நாங்களும் பார்த்தா இருக்கீங்க. இப்படித்தான் போறேன். வா இப்படித்தான் டாய்லெட்டுக்கு போறேன். அது சரி. இப்ப நீங்க இடத்த இருந்தேன்னா இப்ப நீங்க டாய்லெட் போற இடம் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு? அது இப்ப தண்ணி அந்த கேணி கடந்து போகணும். கேணியை கடந்து போகணுமா? ஓ அந்த அந்த தெரியுது இந்த முந்திரி வந்து தென்னை மரம் தெரியும். அதுக்கு கூட இருந்து எவ்வளவு தூரம் வரும்? இப்படி இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டருங்களா? அப்படின்னா ஒரு 600-700 மீட்டருக்கு மேல வருமா? வரும் பாருங்களேன் இவ்வளவு தூரம் போறேன்னு. வா எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு ஏலாம விட்டுட்டேன். அது சரி விட்டுட்டேன். சரி. நான் என்ன நினைச்சேன்னா உங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம வீட்டை பாத்துட்டு வீட்டை அங்க பாருங்க. வீட்டை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. என்ன நினைச்சேன்னா இதான் வீடு. வாங்கண்ணா அப்படியே வாங்க. என்ன நினைச்சேன்னா இதான் அவங்களோட வீடு. இங்க பாருங்க இந்த வீட்டை உயரமே வந்து நம்மளோட களத்துக்கு தான் இருக்குது. களத்துக்கு தான் இருக்கு. அப்ப வீட்டை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையே இல்லை, ஒரு சூழ்நிலையே இல்லை. பாருங்க இப்படி பழச்சிட்டு வரும். இங்க பாருங்க குடியில பாருங்க இப்படி வாங்க. நான் சுத்திட்டு வருவேன் உங்களோட வீட்டை காட்டுவோம். பாருங்க இந்த பாருங்க இந்த வீட்டுல இந்த அண்ணா இருக்காரு. என்ன கரெக்ட் இது சாப்பாடுக்கு தான் இல்ல. சாப்பாடுக்கு இல்ல சாப்பாடுக்கு தான் சிக்கல். எல்லா வீட்டையும் கேட்டு நான் விட்டுட்டேன். நான் புடிச்சிட்டு போறாங்க வராங்க இல்ல. அப்படிதான் இப்ப இங்க வந்துன்னா ஒரு அந்த அரசாங்கத்துல உங்களுக்கு ஒரு சலுகையும் இல்லையா? ஒண்ணும் கிடைக்கலையா? வீடு தர இல்லையா? வீடு தாராங்க இல்ல. இந்த எல்லாருக்கும் கொடுக்குறாங்க பாரு. எங்களுக்கு நமக்கு தராங்க இல்ல. பஞ்சிட்டு போவாங்க வந்து மர தாராங்க இல்ல. அதனால நான் பார்த்துட்டு நான் விட்டுட்டேன். பார்த்தேன் என்னது கேக்குறேன்னு என்ன கேட்குறேன் வீடு நான் விட்டுட்டேன். அப்படி நானும் அம்மாவும் அப்படி விட்டேனாங்க. உங்களோட வீட்டுக்குள்ள போய் பாப்போமாண்ணா? சரி போங்களேன் பாப்போம். பாருங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கணக்கு இருக்கேன்னு எனக்கு ஏத்த நாங்க நீங்க இந்த ஒண்ணு சரியா? நீங்க அடிதான் அடியா அப்ப இப்படிதான் நிக்கணும். கொஞ்சம் பாருங்க. அப்ப சாப்பாடு ஒண்ணு சமைக்கல நீங்க? இன்னும் சமைக்கல. அந்த இரவு சமைச்ச ஆக்கி அது வெங்காய சாப்பாடு. சரி. இப்ப குடியில கொஞ்சம் ஏத்தி கட்டிடலாம். அது நான் கட்டுறேன்டா. வேற யாரு கட்டு போறேன்? நீங்க இந்த குடியில கட்டுன்னு நான் கட்டுறேன். இன்னும் கட்டுறான். இப்ப 2 மில்லியன் இருக்கு. எனக்கு ஒரு என்னன்னு சொன்னா அண்ணாவுக்கு வந்து ஒரு அம்மா இருக்காங்க என்ன அம்மா இந்த இங்க வாங்கம்மா. உங்களோட அம்மாவோட கொஞ்சம் பேசுவோம் என்ன? அம்மா கீழே குந்திருந்தேம்மா. என்னடா நிக்கலாம் இருக்குது. அப்ப உங்களோட பேர் என்னம்மா? என் பேரு அழகம்மா. அழகம்மா. உங்களோட கணவர் எங்க? மோசப்பட்டாரு, இறந்துட்டாங்கன்னு. அப்ப இது வந்து உங்களோட மகனை வந்துமா நீங்க இப்ப நீங்க நான் பாக்குறீங்க? நான்டா நல்லா பாக்குறேன். நல்லா பாக்குறேன். எல்லாரும் கல்யாணம் முடிச்சாங்க அவங்க பார்க்க மாட்டாங்களே. எல்லாரும் நான் வரட்டும் கல்யாணம் முடிச்சாங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நான் சில முறை அப்படி பாக்குறேன்னு. அப்ப உங்களோட வாழ்வாரத்துக்குமா நீங்க என்ன செய்யறீங்க? அவங்க பார்க்கணும். நான் இப்ப என்னடா நிறுவனங்கள் தந்தா சில பேர் பார்த்து தருவாங்க இறைக்கப்பட்டு, சில பேர் தர மாட்டாங்க. பாப்பட்டவங்க தரானுங்க. சரி. இந்த வீட்டுக்குள்ள தனியா தானம்மா நீங்க இரவுல? என்ன பயம் தம்பி நமக்கு? படிக்கிறா உடம்பு வலிக்க எவ்வளோக்கா? அது சரி. இதுக்கு பாய் இல்லையாண்ணா? வெறும் மணக்குள்ள அடுக்குறீங்க? பாய இருக்கீங்க இந்த அந்த அவங்க தங்கச்சியில விடுவா போய் தங்கச்சி அடிக்கி அவட வீட்டுக்கு அமௌண்ட் போட்டிருக்கீங்க. இங்க போட்டாலும் ஒன்றும் மண் புளி தாப்புது கொண்டு போட்டிருக்கீங்க. படுக்க கூட எது வந்து படுக்குறேன் அப்படின்னு. அப்படி வந்து இந்த பாருங்க கடையில் எல்லாத்தையும் கேட்டு விட்டு அம்மா நீ ஒத்துடுங்க நீ கேட்க தேவையில்லம்மாண்டு அப்படி மன வேதனையா போயிட்டு மரத்தை இப்படி வருதான் வந்து பயிராங்க 5 போறாங்க. மரம் பார்த்த ஆக்கள் இல்ல வராங்க இல்ல. அப்ப என்னண்டா அம்மாமா உங்களோட மகன் வந்து இந்த வருத்த தலையும் பாதிக்கப்படியான இருந்து இப்படித்தானா? இப்படிதான். காலையில அந்த அண்ணா வந்து சாப்பிடல, நீங்க சாப்பாடு வச்சு கொடுக்கல? அவரை விட்டு போடான்றாரு. அவரை தேவடி தர நான்
காஞ்சிட்டு கூட குடல் காஞ்சிது காட்டாவில்லை அதனால இப்ப பைசா இல்லை என்னண்ணா நீங்க எப்படி சொல்றேன் பைசா இல்லை கவலை கூட எனக்கு இந்த டொய்லெட் போற கவலை கூட அது இவ்வளவு தூரம் போகணும் அப்ப அந்த டாய்லெட் தூர போகணுன்றதுக்காண்டி சாப்பிடுறே இல்லை அது கவலை இந்த பயமா இருக்கு சச்சில நாம போக்குல இருபது இருந்தா பிரச்சனை இல்லை பகல்ல எங்க போறோம் நீங்க இப்படி காலை நடக்க மாட்டீங்களா வேணா நீங்க அங்க முன்னு கதைக்கும் போது இப்படி இருந்த நீங்க இப்படி நின்று நீங்க இப்ப கையில சப்போர்ட் இல்லாம காலை நடக்க மாட்டீங்களா அப்படி நடக்க மாட்டேன் நடக்க மாட்டீங்கன்னு இந்த கையில அம்புல முள்ள ஏறி எல்லாம் கொஞ்சம் இழுத்து எடுத்துதான் வர கையில எல்லாம் முள்ள வரும் முள்ள ஏறும் அது என்ன மாதிரி என்னத்துக்கு நீங்க ஒரு நேரம் அப்படி இருந்தாடுங்கண்ணா அப்ப இருந்த மாதிரி இருக்கீங்க அப்ப இப்படி இப்படி நடக்கலதா நடக்கல இந்த கால அப்படி எப்ப ரெண்டு கொடுக்குது இந்த கால பேர் ரெண்டு கொடுக்குது அதான் நீங்க இந்த டாய்லெட் போற வரைக்கும் ஒரு போய் பாத்துட்டு வருவோம்ண்ணா அந்த இடத்து என்ன சொன்னா இப்ப நாங்க வந்து வந்திருக்கின்றோம் என்ன உங்களோட வாழ்க்கை வந்து டெய்லி அப்படித்தான் போய் கொண்டு இருக்குது அப்ப இதை வந்து காட்டத்தானே நம்மளோட உறவுகளுக்கு அப்ப நம்ம இந்த வீட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம கதைச்சிட்டு நம்ம போறது நல்ல இல்ல தானே என்ன உங்களுக்கு எது சிரமம் வேணா சரியா என்ன ஒரு சிரமமே இல்லை வாங்க அப்படி போயிட்டு வரும் என்னன்னு சொன்னா அண்ணாட வாழ்க்கை வந்து நாளாந்தம் இப்படித்தான் போய் கொண்டிருக்குது அப்ப அதனால அண்ணா வந்து என்ன செய்யறாரு எப்படி இருக்காரு எப்படி போறாரு எவ்வளவு தூரம் வரைக்கும் போறாருன்றத இந்த வீடியோட நீங்க பார்க்க போறீங்க போயிட்டு வருவோம் என்னன்னா நாம போயிட்டு வருவோம் நிமிந்தமண்டா கணக்கு சரிதாப்பா தம்பி வாங்கலாம் போயிட்டு வருவோம் என்ன வாங்க டொய்லெட் போறதுலாம் காட்டுறேன் என்னன்னா டொய்லெட் போறதுலாம் வாங்க காட்டுறேன் அதை பார்த்தோட நீங்க கடவுளையா என்னன்னு சொன்னா அந்த கையில வந்து நீ கவர் போடலாம் தானே கவரு போடலும் அது வச்சுட்டு கட்டி திருநா கையில என்ன கவர் போட்டா என்ன கையில நிக்குது இல்லையா நிக்குது அது நமக்கு அந்த அது பழக்கம் மாதிரி இருந்து கையில கவர் போடுறதுக்குன்னு என்னடா இப்ப நீங்க முள்ளுக்குள்ள இருந்த நீங்க போற வழியெல்லாம் பாருங்கடாப்பா என்னன்னு இதெல்லாம் பாருங்க இப்ப அப்படியே அந்த வரைக்கும் அந்த பள்ளம் கடந்து போகணும் கடவுளி உங்களை தூரம் வாங்க உண்டாப்பா பாருங்க இந்த அண்ணா போற இந்த வழியில இப்ப நோமலாவே கிரவல் கல்லுகளும் இந்த சுடு மணலும் அந்த பக்கம் போனமா இருந்தா ஃபுல்லாவே காடு முள்ளெல்லாம் கிடக்குதான் அப்ப எப்படி ஒரு வாழ்க்கைடாப்பா அது பாருங்க இவ்வளவு தூரம் போறேன் பாருங்க மணலுக்குள்ள நம்மளால கொஞ்சம் நடக்கலாம் வரும் ஏன்னா வந்து குயிக்கா சரி ரெண்டு போறாரு அது பழகிட்டாரு அப்ப அங்கால டாய்லெட் எல்லாம் போயிட்டுனா நீங்க தண்ணிக்கு என்ன செய்யறீங்க தண்ணி அம்மா இந்த அப்படிதான் அந்த அங்கால பள்ள இந்த நீக்கு தானே கேணி அந்த கேணியில கழிட்டு வர என்ன இரவுன்னு சரியான வெயிலா இருக்கேன்னு சரியான வெயிலா இருக்கு எல்லாம் சுடலையாண்ணா பாருங்க காய்ச்சிது எனக்கு காய்ச்சி வைத்து சரியான சுடுது காய்ச்சி வைத்து கடை சூடாது மண் காய்ச்சிது என்ன வெயில் அப்படி இருக்கு நீங்க அதே பார்த்து போயிடுவாங்க நீங்க போற உடனே இது ஆக்கிற வளவு தானே விட மாட்டாங்க அதனால இதெல்லாம் வாங்கிட்டு போறேன் தனிக்கு அங்க ஆக்கள் அதனால அப்படியே போறான் இந்த இது வாங்கிட்டு போறேன் தண்ணியால என்னன்னா இந்த செடி இது கேணி அதெல்லாம் வாங்கிட்டு போறேன் தண்ணியை கடந்து போறீங்களா தண்ணியை கடந்து தான் போறேங்க ரெண்டு கடவுளி தண்ணியை கடந்து தான் போறேன் எல்லாத்தையும் நினைச்சிட்டு போறான் என்ன நிலைமடாப்பா அது என்னன்னாப்பா உங்களை ஒரு பேருமே கண்ட்ரோல்லாம் இருக்காங்களா எல்லாரும் வந்து பஞ்சு போறாங்க அவனு தாராங்க இல்லை எனக்கு அதுதான் முக்கியம் இந்த டொய்லெட் எனக்கு முக்கியம் டொய்லெட்டா முக்கியம்னா சாப்பாடை விட என்னன்னு சொன்னா நிறைய இடத்த வந்து நம்ம போவோம் சாப்பாடு கேட்பாங்க ஆனா உண்மையில வந்து இந்த அண்ணாவுக்கு வந்து டொய்லெட்ன்றதுதான் ஒரு முக்கியமான ஒன்று காரணம் என்னன்னு சொன்னா டொய்லெட் இருந்தாதான் இந்த அண்ணா வந்து சாப்பாடே சாப்பிடுவாரு அந்த டொய்லெட் ஒன்று இல்லாததால சாப்பிடுறதே வந்து நிப்பாடித்தாரு சாப்பிடுறத குறைச்சிட்டாரு ஏன்னா இந்த டொய்லெட் போற தூரம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு
700-800 மீட்டருக்கு மேலே இங்க பாருங்க, காடு வீதிகள் எல்லாமே தாண்டி வந்து இப்ப இந்த குளம் இருக்குது. இந்த குளத்தை தாண்டி போகணும். தண்ணிக்குள்ளாலே இதுக்குள்ளாலே இங்க பாருங்க, இப்ப தண்ணிக்குள்ள நான் போக போறோம். இதை வந்து உண்மையை நம்பி இல்லாம இருக்கணும். என்னால இது வந்து உண்மை நம்பி கடந்தாப்புமா இல்லே பாட்டா காட்டி இப்ப நம்ம ஒண்ணு வாருங்கடாப்பா, இப்படி ஒரு வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்கலாம் மாதிரி. பாருங்க என்னடா இதை வந்து என்னாலே நம்பலாம் இருக்குது. கடவுளை தான் உண்மை. வா தம்பி, அட்டை முதல்ல எல்லாம் அப்படி இல்லை இல்லையா? இருக்கா? இந்த கழுவன்காணியில போய் ஜிஎஸ் அப்படி வரும் இல்லையா தம்பி? இல்ல அப்ப இதெல்லாம் வந்து தெரியாது அவங்களுக்கு. என்னன்னா என்னடாப்பா அது பாருங்க, சரியா வந்து முழங்கால் பிடிச்ச தண்ணி பாருங்க. டொய்லெட்ன்றது இல்லாத, இந்த டொய்லெட் வசதி இல்லாதால இந்த அண்ணா வந்து சாப்பிட்றதே இல்லையா. உண்மையிலே வந்து அவரு யோசிக்கிறது சரிதான். இவ்வளவு தூரம் இதுக்குள்ளால வந்து இந்த தண்ணிக்குள்ளால போயிட்டு இஞ்சால வந்து தண்ணியை கடந்து டொய்லெட் போயிட்டு வாரன்னு சொன்னா என்னால நம்பவே முடியல. ஒரு மட்டக்களப்பில் இப்படி ஒரு ஆள் இருக்காண்டு. என்னடாப்பா இதெல்லாம் பார்த்து எனக்கு மாய அடிக்கண்ணா. இது இந்த ஊர் அண்ணா அவங்கள அந்த பக்கம் அங்கே இருங்க, அந்த நிற்காங்க. அவங்ககிட்ட நம்ம போகும்போது கேட்போம். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை உண்மையிலே. உண்மையிலே எவ்வளவு வாழ்க்கை அப்படியெல்லாம் இருக்குது. நமக்கு உண்மையில கடவுள் தந்தது ஒரு வரமுன்னு நான் சொல்லணும்டாப்பா. இந்த பகுதியில் நீங்க போறீங்கன்னா இந்த பக்கம் இந்த காடு அங்க ஃபுல்லா காட்டுங்க. இது வந்து ஃபுல்லா வந்து காடு, ஒரு ஒதுக்குப்புறம் இந்த புறம். அப்ப இந்த பக்கம் தான் அண்ணா வந்து டொய்லெட் போறவங்களாம். இந்த பக்கம் ஃபுல்லாவே காடு, பால் வளவுகள். திரும்ப பைப்ல இருந்தது குடிக்கலாம். எந்த பைப்பு? நம்ம வரக்குள்ள ஒரு பைப் இருந்தது. அது வந்து உங்க சொந்தக்காராக்கள் என்னன்னா தங்கச்சி வீடு வாழ நாளைக்கு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு கொடுத்து விட்டுவான் கல்யாணங்களுக்கு. ஒரு இருந்தாருல்ல பஞ்சிட்டு போறாங்க ஒன்று இருந்தாங்க இல்லை. சரி வாங்கண்ணா போவோம். நிக்காம ஒரு மாயா எனக்குண்டா, எனக்கு என்ன பேசுறேன்டே சத்தியமா தெரியலடாப்பா. தம்பிக்காரங்க தெளிப்பாங்க. உங்களோட தம்பி தான் கோல் எடுத்தவங்க. ஒரு 2-3 அக்காக்கள் என்ன தொடர்பு பண்ணுவாங்க. தம்பிக்காரன் நான் சொன்னா இப்படி இந்த ஒரு என்னன்னு சொன்னா, இப்ப அண்ணா இருக்கிற இடம் இருந்து நான் இருக்கிற இடத்த வந்து அப்படியும் ஒரு 55-60 கிலோமீட்டர் கிட்ட வரும். அப்ப தூரம், அதனால வந்து கொஞ்சம் வாரத்தில் லேட் ஆயிட்டு. என்ன சொன்னா, ஆரம்பத்துல இருந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்தவங்க, இப்படி தம்பி கொஞ்சம் வந்து உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கண்டு. அப்ப அந்த அவசர உதவிகள் கொஞ்சம் நிறைய இருந்ததால எங்களால் வர முடியாம போயிட்டு. அதாவது வந்து கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை அது இதெல்லாம். சரி நான் அப்படியே போவோம். இங்க பாருங்க போறது அப்பா எனக்கு ஒரு மாய அறிக்குது. என்ன சொல்றேன்னே தெரியல. என்னன்னா காலை இழுப்பி அவரு பார்த்தோம் விலங்கல நடந்து போக்கல செல்லம் பாருங்க. வெயிலுக்கு கிருப்பெல்லாம் பாருங்க உங்களுக்கு. அப்படி எப்படி தூக்கிட்டு போறேன் உங்களை? இல்ல அவங்க தான் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. இல்ல அப்ப உங்களை ஊராகிட்ட கேட்டா எல்லாம் சொல்லுவாங்க. நாங்க உங்களை அவ்வளவு மாதிரி தூக்கி போட்டானா? இல்ல தேவையில்லைண்ணே. இல்ல நனைஞ்சு பாருங்க, நாங்கள் நினைஞ்சிட்டோம் ஃபுல்லாவே. பாரு நீங்க நினைஞ்சிட்டு உண்டாப்பா. இதான் காவல வேற ஒன்றும் இல்லை. டொய்லெட் வசதி நம்ம என்னன்னா இதான் காவல ஆறு. உண்மையை நான் திரும்ப சொல்றேன், இந்த ஒரு டொய்லெட் வசதி இல்லாதால சரியா கூடன்னா சாப்பிட்ற இல்லையா எனக்குண்டா. என்ன சொல்றேன்னு தெரியல. அண்ணா கொஞ்சம் வாங்கல, கொஞ்சம் வாங்கல அப்படி வாங்கல எல்லாரும் கொஞ்சம் கேட்டு பாருங்க.
டொய்லெட்டு போகிறதுக்கு இவ்வளோ தூரம் போகணும். சரி வாங்கண்ணா சொல்லுவாங்க. சரி வாங்கண்ணா அண்ணா கொஞ்சம் வாங்கல அப்படி கொஞ்சம் வாங்கல. என்னன்னு சொன்னா இந்த அண்ணாட நிலைமை வந்து இதான் உண்மையிலே இது உண்மைண்ணாது. உண்மைதான். இந்த தண்ணிக்குள்ள நாங்கால போய் டொய்லெட் போக போறாரு இவ்வளவு தூரம் இருந்து வந்து அவரை விட்டு ஒன்றும் இல்லை. அது உண்மைதான். அவருக்கு ஒரு உதவியும் இல்லை. அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச காலத்துல 8 வருஷம் இருந்தவர். அப்படித்தான் எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து 8 வருஷம் கூட இப்படிதான் இருக்காரு. அப்படித்தான் எனக்கு தெரிஞ்ச காலத்துல. உண்மையில என்னமா ஏரியா நீங்க வந்து புதுசா வந்தீங்களா ஜாலியாக கட்டி அப்படி புதுசா நீங்க திருமணம் முடிச்சு வந்தீங்க இந்த ஊருக்கு. பாருங்க இந்த அண்ணா வந்து திருமணம் முடிச்ச ஒரு 8 வருடமா தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இந்த அண்ணாவுக்கு தெரிஞ்ச காலம் கூட இருந்து இந்த அண்ணாட வாழ்க்கை வந்து இப்படித்தானா இருக்கான். அப்ப ஐயா வந்து 30 வருஷம் வந்தேன். அதே மாதிரிதான் அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்காரு. 30 வருஷம் தான். ஆண்டுக்கு வந்து 30 வருஷம் தான். நான் வந்து இஞ்சி தாளில் நான் வந்து மாவடி அம்பு உண்மையா 30 வருஷம் வச்சு 30 9ஆம் ஆண்டு இதே நிலைமையில அவர் இருக்காரு. எனக்கு ஒரு கண்ணு இல்லை. என்ன நடந்து அது சின்ன பிரச்சனையில போனது. நான் இப்படிதான் எடுத்து போனவங்க. அதே மாதிரி நானும் அதே மாதிரிதான் அவர் இருக்கிறாரு. நானும் அதே மாதிரிதான் இருக்கிறேன். அது உங்களோட இது. சரி ஓகே நான் போவோம். என்னண்ணா வாட்டா போடு. ஓமண்ணா கண்டிப்பா என்ன சொன்னா நம்மளை பார்த்து கொண்டு உறவுகள் கைவிட மாட்டாங்க. நிறைய பேர் ஒரு வாழ்க்கை ஒரு வீடியோலயே மாறி இருக்குது. அந்த வகையில இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையை மாறும் நாங்க நம்புறோம். ஏண்டா இந்த ஒரு கஷ்டம் இதை விட கஷ்டம் வேணுமாண்ணா கடவுளே. எனக்கு தெரிஞ்ச 8 வருஷ காலத்துல வந்து 30 இது மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நிறைய வியாபாரிகளுக்கும் முதலாளிகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் இது ஒரு பாடம். மட்டக்களப்பு மட்டும் இல்லை, இந்த எப்படி சொல்ற இந்த உலகத்தில் வாழ்ற தமிழர்கள் அனைவருக்கும் வந்து இது ஒரு பாடம் நான் நினைக்கிறேன். நினைச்சு கூட பார்க்கலாம் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓமண்ணா என்ன வாழ்க்கடாப்பா அது. இது எனக்கு முக்கியம். இந்த டொய்லெட் எனக்கு முக்கியம். டொய்லெட் அமைக்க வேணும்ண்ணா. டொய்லெட் வந்து சாப்பாடு கொஞ்சம் அது இல்லையா. எனக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாம இருக்கேன். எனக்கு கதைக்கிறது ஒரு வார்த்தையும் இல்லாம இருக்குது. நீங்களே கண்ணால பார்த்துக்கலானே. தம்பிக்காரன் கண்ணா எப்படி பட்டா வந்து செல்லு அவருக்கும் கல்யாணம் பிடிச்சிட்டாங்க. அவங்க பார்ப்பாங்களா? அவங்க பார்க்க மாட்டாங்க. இந்த சுட்டு மணலுக்குள்ளால இந்த கிரவல் கல் பாருங்க, இந்த முள்ளுகள் பீஞானோடுகள் தகரங்கள் நீங்க சேஃப்டி கண்ணு அந்த கை கவரை நான் போடணும்ண்ணா. நீங்க அவர் அப்படிதான் சொல்றாரு. போட்டா எனக்கு கலரு கூச்ச மாதிரி நடக்க இல்லாம இருக்குன்னு சொல்றாரு. கூச்ச மாதிரி கூச்ச மாதிரி என்ன உண்டாப்பா கைப்பிலன்ல காலில எல்லாம் பின்ன உடம்புல எல்லாம் இல்ல உண்டு இல்ல பாருங்க. ரோட்டுக்கு வருது நாங்க என்ன கையில முள்ளுகள் அப்படியே இருக்கு இல்ல இல்ல இல்ல. பாருங்க பாத்துங்க நீ எப்படி வரந்து இந்த இந்த அடிக்கிற பைப்லாம் குளிக்கிறீங்க என்னன்னா குளிக்கிறேன். இதுவும் வந்து உங்களுக்கு டொனேட் பண்ணிக்காங்க யாரோ. அது ஹேண்ட் பம்ப் ஸ்ரீலங்கா ஒன் நேஷன் அது மாதிரி தான் பை யார்ஸ் ஆல் யோன் அல்பனி ஏதோ ஒரு நிறுவனத்தால இதை வந்து டொனேட் பண்ணிக்காங்க. அது மாதிரி தான் நன்றிக்காங்க. பாப்போம் தண்ணி எப்படி இருக்கு. குடிக்கிறேன்யா குடிக்கிறீங்க? குடிக்கிறேன். தண்ணியில ஒரு மனம் ஒன்று இருக்குது.
அப்ப என்னன்னு சொன்னா நான் இந்த வீடியோ முடிப்போமா? இதோட முடிப்போம். வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா? பார்த்து நிறைய உறவுகள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்காங்க. எனக்கு நாம் சின்ன சாமானும் அதை நீங்க தரணும். டாய்லெட் சாப்பாடு சாப்பாடும் வேணும், உடுந்து வேணும். என்னன்னு சொன்னா ஏதாவது ஒன்று அவன் செய்யலாம் உங்களுக்கு. அப்புறம் ஒரு டாய்லெட் வேணும். இல்ல டாய்லெட் வேணுமா சாப்பாடு வேணுமா? டாய்லெட் டாய்லெட். அப்ப சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? சாப்பாடு சாப்பாடு தந்தாங்க என்ன இருவுன்னு. அது சாப்பாடு தந்தாங்கன்னா அப்புறம் டாய்லெட்டுக்கு போறது நீங்க எவ்வளவு தூரம் போகணுமே? ரெண்டு முக்கியம் தானே. ரெண்டு முக்கியம் எனக்கு அதான் முக்கியம். வைக்கி நீங்க அப்படி இருந்த மாதிரி இருங்க, நான் உங்களுக்கு கை எடுக்கும். எனக்கு அதான் முக்கியம். டாய்லெட் தான் முக்கியம். சாப்பாடு அதை பார்த்து என்ன இது சாப்பாடு மண் டாய்லெட் மண்ணு. அதுதான் எனக்கு ஊர் தேவை படுக்கிறேன். ஊடு பிரச்சனை இல்லைன்னு எனக்கு இதான் முக்கியம் வந்துடணும். சாப்பாடு டாய்லெட்டும். இந்த பார்த்தீங்க எப்படி போயிட்டு இருந்தேன். அது எனக்கு முக்கியம். பகல்ல போகல அது ஆட்கள் ஒரு ஆட்கள் பூனம் பாக்குறேன். ஆக்கள் போய் நான் பாக்குறேன். பகல்ல போறல நீங்க அப்ப இரவலியா போறேன். இரவுல எத்தனை மணிக்கு போவீங்க? 6 மணிக்கு போவேன். 6 மணிக்கு. என்னப்பா இல்ல பூனம் பாக்குறேன். ஆக்கள் தானே ஒட்டி 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 வந்து பாக்குது. அப்படி பாருங்க, அந்த அண்ணா சொல்றாரு எனக்கு வந்து ஒரு மாதிரி அறிக்குது. இந்த பகல்ல வந்து ஆக்கள் வந்து ஒட்டி நின்று பாக்குறவங்களாம், புதுனம் பாக்குறவங்களாம். அந்த அண்ணா வந்து அதில் நடந்து போகும்போது, இந்த ட்ரெயில் போகும்போது, அப்ப அதில் வந்து அவரு இருட்டு பட்டத்துக்கு பிறகு 6 மணி போல தான் போறதாம். இந்த உலர்மை அப்படி இருக்குது. கொஞ்சம் எடுத்தாங்க. சரி, நான் ஒன்றும் யோசிக்காதீங்க. முதல் கட்டம் அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொண்டு வந்தீங்க. நாங்கள் அந்த தூரம் தானே, இந்த பகுதியில கடல்ல நாங்க வரும்போதே உங்களுக்கு சாப்பாட்டு பொருட்கள் வாங்குறதாங்கிற நோக்கம். நிறைய பேர் நம்மளோட வீடியோ தொடர்ச்சியா பாக்குற உறவுகளுக்கு தெரியும். நாங்க வந்து சாப்பாடுன்ற விஷயத்தை தான் முக்கியமா ஒரு அத்தியாவசியமா செய்து கொண்டிருக்கோம். அடுத்தது அவசர உதவிகள். அப்ப அந்த வகையில வந்து சாப்பாடு உங்க அண்ணாவுக்கு தேவையான உலர்வுண பொருட்கள் வாங்குறது எல்லாம் வந்து நாங்க கூட டிரைவ் பண்ணாங்க. இந்த பகுதியில கடையே இல்லை. நாங்க வந்தது வேற ஒரு பைக்ல வந்தாங்க. அப்ப அந்த அரிசி மாவகைகள் எல்லாம் வாங்கினா கொண்டு வரத விட கஷ்டமா இருக்கும். அந்த வகையில உலர்வுண பொருட்கள் வாங்குற அந்த காசையும் சேர்த்து கொடுத்துட்டு போகப்போறோம். அப்ப அந்த வகையில இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா 22,000 இருக்குண்ணா. ஒரு எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்கு. இல்ல எண்ணி பார்க்க தானே வந்தீங்க. எவ்வளவு இருக்குண்ணா? 22,000. சரி அண்ணா, இது என்னண்டா ஒரு அவசர உதவியாக நாங்க திடீரென்று வந்து செய்திருந்தோம். இந்த உதவி யாரு செய்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, கண்டில இருக்கக்கூடிய அணு என்கின்ற ஒரு பிள்ளை வந்து இந்த உதவி செய்திருக்கு. அவங்களுடைய அப்பா அம்மா நீடுடி காலம் வாழணும், எந்த ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டியன்னா இந்த புள்ள வந்து உதவி செஞ்சிருக்கு. கண்டியில இருக்கக்கூடிய அணு என்கின்ற ஒரு பெண் பிள்ளை, ஒரு 20 வயசு புள்ள. அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? இந்த பார்த்து கொண்டிருக்கிற அவங்களோட குடும்ப உறவுகளுக்கு நீங்க என்ன சொல்ற விரும்புறீங்க? அவங்களுக்கு நன்றி. அவங்களுக்கு பாவம், அவங்க நல்லா இருக்கணும். அவங்க 100 வயது அவங்க நிக்கணும். நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும். அப்படி நல்ல சந்தத்துக்கு அவங்க நன்றி. வேறாக வந்து எனக்கு தரல இதுவரைக்கும் தரல. அவங்க நல்லா அவங்க நல்லா இருக்கணும். நல்லா அவங்க இருக்கணும். அவங்க எங்க இருந்தாலும் சரி நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். பாருங்க, இந்த அண்ணோட வார்த்தைகள் எப்படி ஒரு வார்த்தைகள் வந்து நீங்க கேட்கறது கொடுத்து வச்சிருக்கணும். இந்த அவங்க நல்லா உதவி செஞ்சுட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும். பாராக ஒன்றும் தராங்க இல்லையே வந்து படத்தை பிடிக்கிறாங்க, அனுப்பி அவங்கள எடுக்கிறாங்க. இந்த பாரு அந்த பிள்ளைக்கு நல்ல நன்றி. அவங்க அம்மா அப்பா எல்லாம் அவங்க நன்றி. நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும். அது உண்மையிலே பாருங்க, நம்மளுடைய பேரும் வந்து அணுதான். அப்ப அந்த உதவி செய்த அந்த பெண் பிள்ளையோட பேரும் வந்து அணு. அவங்க நல்லா இருக்கணும். அவங்க நீங்க இருந்தா நீங்க நல்லா இருக்கணும். சரி, என்ன பிரச்சனை இல்லை. என்ன சொன்ன, உண்மையில இந்த உதவி செய்த அணு என்கின்ற அந்த தங்கைக்கு எங்களுடைய மனப்பூர்வமான கோடான நன்றிகள். ஒரு முக்கியமான விடத்தை உங்களுடைய உதவி வந்து சேர்ந்துருக்குது. உங்களுடைய அப்பா அம்மாவும் நீங்க நினைச்ச போல சந்தோஷமா வாழணும், ஏன்னா நல்லா இருப்பாங்க. அப்ப இந்த வீடியோ நாங்க முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கண்டிப்பா உறவுகளே, இது ஒரு அவசரமான உதவி, ஒரு முக்கியமான ஒரு உதவி. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அண்ணாவுக்கு வந்து ஒரு டாய்லெட் எடுத்து கொடுக்கணும். நம்மளோட கேமராமேன் வந்து முட்டுக்கால இறந்து கொண்டிருக்கார். கை வந்து ஆளுக்கு சுடுது வேலை ஃபுல்லா நினைஞ்சு தர வரும். அந்த டக்குனு சிரிப்பு, இந்த பாவம் நம்மளோட வந்த பொடியன் எல்லாம் அந்த பக்கத்துல 2-3 நின்று கொண்டிருக்காங்க. அப்ப
ஒரு மாதிரியா இருக்குது கொஞ்ச நேரமா சரியா சரி அப்ப இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கண்டிப்பா வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா அவ்வளவு ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில இன்னலுக்கு மத்தியில் நாங்கள் இந்த வீடியோ எடுத்திருந்தோம். கண்டிப்பா வந்து அண்ணாவுக்கு உதவி கிடைக்கும் என்று நாங்க நம்புறோம். அப்ப அந்த வகையில உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உறவுகளே. உங்களுக்கு உதவி செய்ய முடியலையேண்டா இந்த அண்ணாவுக்கு உண்மையில உதவி கிடைக்கணும் என்று நீங்க நினைக்கீங்களாக இருந்தா இந்த வீடியோவை பயிருங்க, உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நண்பர்களுக்கு பயிர்வது மூலமாக அந்த உதவி செய்யக்கூடிய உறவுகள் முன் வந்து அவங்களால முடிந்த உதவிகளை செய்வாங்க. கண்டிப்பா வந்து அண்ணாவுக்கு டொய்லெட் கிடைக்கணும். அது எல்லாமே வந்து கூட எல்லாம் இருக்குது. ஒரு கடவுளோட நம்பிக்கையோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம். என்னன்னா இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நானும் அண்ணாவும் பாய் காட்டுங்க அப்படி. பாய்.